சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 39. ஜூனாகாட் பயணம். அடுத்து ஓம் குரு மேற்கொண்ட ஜூனாகாட் பயணத்தை பற்றி நாம் அறிய இருக்கிறோம். குஜராத் மாநிலத்தில் ஜூனாகாட் மாவட்டம் இருக்கிறது. அதற்கு தென்கிழக்கே 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதுதான் ஜூனாகர் என்னும் கானகம். இது வேறு எதுவும் அல்ல, நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த காடு இது. கிர் தேசிய பூங்கா, கிர் நேஷனல் பார்க் என்பதே இதுவாகும். வன விலங்குகளின் இருப்பிடமாக விளங்கும் இந்த இடத்தில்தான் சிங்கங்கள் கம்பீரமாக உலா வந்து கொண்டிருந்தன. 1412 சதுர கிலோமீட்டர் அளவில் அடர்ந்த கானகமாக கிர் கானகம் விளங்குகிறது. ஜூனாகாட் மக்கள் கண்மூடித்தனமாக வேட்டையாடியதால் இந்த சிங்கங்களின் தொகை வெகுவாக குறைந்துவிட்டது. ஜூனாகாட்டினை ஆண்டு வந்த நவாப்புகளின் முயற்சியால் இவை பாதுகாக்கப்பட்டு இன்று 500க்கும் மேற்பட்ட சிங்கங்கள் இங்கு உள்ளன. இவற்றோடு மிக அரிய விலங்குகள், ஆசிய கழுதைகள், ஓநாய்கள், மிக குள்ளமான மரங்கொத்தி பறவைகள் போன்றவற்றிற்கு சரணாலயமாக இது விளங்குகின்றது. மிக அடர்ந்த இக்காட்டில்தான் தத்தாத்ரேயர் தவம் புரிந்துள்ளார். அவரை பற்றியும் அங்கு தவம் புரியும் மகான் காஷ்மீர பாபுவையும் யோகி பிரகலாத் ஜானியையும் மற்றும் சோம்நாத் கோவிலின் பெருமையையும் நாம் அறிய இருக்கிறோம். தத்தாத்ரேயர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறார். திரிமூர்த்தி எனவும் அழைக்கப்படுகிறார். இந்து சமய கோட்பாடுகளின்படி யோக கடவுள்களில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். சந்நியாசிகளின் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். இந்திய மற்றும் நேபாள மக்கள் இவரை கடவுளாகவே வழிபடுகின்றனர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் சேர்ந்த ஒரு அவதாரமாக கருதப்படுவதால் திரிமூர்த்தி என்று இவர் அழைக்கப்படுகிறார். மகாராஷ்டிர மாநிலத்தில் இவர் 3 தலைகளும் 6 கைகளும் கொண்டவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார். ஒவ்வொரு தலையும் முறையே பிரம்மா, விஷ்ணு, சிவன் உருவமாகவும், 2 கைகள் பிரம்மா வைத்திருக்கும் ரோசரி கமண்டலத்தையும், மற்ற 2 கைகள் விஷ்ணுவின் சங்கு சக்கரத்தையும், இறுதியாய் 2 கைகள் சிவனின் திரிசூலத்தையும் உடுக்கையும் ஏந்திய வண்ணமுமாக உள்ளன. 4 நாய்களும் ஒரு பசுவும், காமதேனு, இவரை சூழ நிற்கின்றன. 4 நாய்கள் 4 வேதங்களையும், அந்த பசுவானது அனைவருக்கும் உணவளித்து பாதுகாக்கும் பூமி தாயையும் குறிக்கின்றன. அத்வைத வேதாந்தத்தின் மிக புகழ்பெற்ற அவதூத கீதா என்னும் நூலானது இவருக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு புகழ்பெற்ற குருவான தத்தாத்ரேயர் ஜூனாகாட் காட்டில் தவம் புரிந்துள்ளார் என்பது அவரின் காலடிகள் அங்கு பதித்திருப்பதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இந்த கானகத்திற்கு மற்றொரு பெருமை உண்டு. அக்காடா என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதுக்கள் தங்கும் இடம் என்று இதற்கு பொருளுண்டு. ஆதிசங்கரர் தர்மத்தை நிலைநாட்ட இந்தியா முழுவதும் 14 அக்காடாக்களை நிறுவியுள்ளார். அவற்றுள் ஒன்றானது ஜூனாகாட் கானகத்தில் அமைந்துள்ளது. இனி அங்கு வாழும் மகா ஞானி காஷ்மீர பாபுவை பற்றியும் ஓம் குரு அவரை சந்தித்ததையும் காண இருக்கிறோம். காஷ்மீர பாபுவின் தரிசனம். இத்தகு புகழ்பெற்ற ஜூனாகாட் கானகத்தில்தான் மகா யோகியான காஷ்மீர பாபு வசித்து வருகிறார். அவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதே ஓம் குருவின் நெடுநாளைய ஆசை. இங்குதான் வருடந்தோறும் மகா சிவராத்திரி அன்று பல லட்சம் அகோரி பாபாக்கள், நாகசாதுக்கள் திகம்பரமாய் ஒன்று கூடுகின்றனர். ஆவேசம் வந்தவர்கள் போன்று இவர்கள் கூடி கொண்டாடும் காட்சியை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. உடலில் ஒரு துளி துணி ஏதும் இன்றி ஒரு கையில் திரிசூலமும் மற்றொரு கையில் தீச்சட்டி ஏந்தியும் இவர்கள் இறைவனின் மகிமையால் ஒன்று கூடி ஆர்ப்பரித்து ஆடுகின்ற காட்சி மிக மிக அழகானதாகும். மிக மிக அதிகமான சக்தி அங்கே நிலவுவதை நாம் உணர முடியும். சிவராத்திரி முடிந்த அடுத்த நாள் பார்த்தால் அங்கே ஒரு அகோரியை கூட நாம் பார்க்க இயலாது. அவர்கள் எங்கே எப்படி சென்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. வருடத்தில் ஒரு முறை இந்த சிவராத்திரி நாளில் இருந்து ஒரு வாரம் வரைதான் அங்கிருக்கும் காஷ்மீர பாபுவை தரிசிக்க முடியும். அதற்கு பிறகு யாரும் அங்கே செல்ல இயலாது. அந்த ஆசிரமம் மிக அழகாய் இருந்தது.
உள்ளே நுழைந்த உடனேயே உடல் முழுதும் அழகிய உணர்வு அலைகள் அதிகமாக அதிரத் தொடங்கின. அங்கே அவரின் சீடர்கள் 5 பேர் இருந்திருக்கின்றனர். அங்கு ஒரு மாதாஜியும் இருந்திருக்கிறார். அவர்கள் இந்த குழுவினருக்கு பிரசாதம் வழங்கி எதுவும் பேசாமல் மிக அமைதியாய் தியானத்தில் இருக்கும்படி கூறியுள்ளனர். மிகப்பெரிய சித்திகள் கைவரப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகானின் ஆசிரமத்தில் தாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை உணர்ந்த வண்ணம் அவர்கள் தியானத்தில் இருந்தனர். 2 மணி நேரம் கழித்து காஷ்மீர பாபு அங்கே வந்து தூரத்தில் இருந்து காட்சி அளித்தார். இருட்டில் திடீரென்று பளிச்சிடும் வெளிச்சம் போல் ஓர் ஒளிப்பிழம்பாய் தேஜாமூர்த்தியாய் அவர் காட்சி அளித்தார். பின்னர் அவர் ஓம்குருவின் குழுவில் இருந்த ஒவ்வொருவரையும் அருகில் அழைத்து அவர் முன் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடச் செய்தார். ஓம்குருவின் முறை வந்தது. அவரும் அந்த ஞானியின் முன் அமர்ந்து 1 மணி நேரம் தியானத்தில் அமர்ந்தார். கண்களை மூடிய 10 நிமிடங்களில் தனக்குள் காஷ்மீர பாபு வந்திறங்கியதை ஓம்குரு உணர்ந்தார். அந்த மகான் தனது கேள்விகளுக்கு விடையளித்து சந்தேகத்தை நீக்கியதை ஓம்குரு உணர்ந்தார். எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியும் எல்லாவற்றிலும் நேரான பாதையிலேயே செல்லும்படியும் சொல்லி ஓம்குருவின் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். ஓர் மின்னல் போன்ற சக்தி வாய்ந்த ஒளி தன்னுள் பாய்வதை அப்போது ஓம்குரு உணர்ந்திருக்கிறார். மேலும் காஷ்மீர பாபு ஓம்குருவை பார்த்து, நீ இனிமேல் இந்த இடத்திற்கு வர முடியாது என்று கூறியதுடன், நான் உன்னை அடுத்த ஜென்மத்தில் சந்திக்கிறேன் என்று கூறி அடுத்த 10 நிமிடத்தில் உள்ளே சென்று விட்டார். அப்போது கூட அந்த மகான் தன் சீடர்களை பார்த்து இவர்களுக்கு வயிறார உணவளித்து அனுப்பும்படி கூறியுள்ளார். அவர் பரிவுடன் சொல்லிச் சென்ற வார்த்தைகள் ஒரு தாயின் அன்பினை போன்றே இருந்ததாக ஓம்குரு கூறுகிறார். நன்றி. சாய்ராம்.